ஸ்ரீ குருநாதன் திருவடிகளே சரணம். ராம் ராம். ராதே கிருஷ்ணா. அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஆத்ம பக்தி சேனல் சார்பாக எங்கள் பணிவாத நமஸ்காரங்கள். திவ்ய தர்ஷன்ஸ் ஆஃப் 108 திவ்ய தேசம்ஸ் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருப்பது திருக்கரம்பனூர் எனும் உத்தமர் கோவிலாகும். உத்தமர் கோவில் முன்னொரு காலத்தில் திருக்கரம்பனூர் என்று அழைக்கப்பெற்றது. இந்த உத்தமர் கோவில் திருச்சி கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இங்கு மும்மூர்த்திகளும் குடிகொண்டதால் மும்மூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இது 108 வைணவ திருத்தலங்களும் சோழ நாட்டு 3வது திருத்தலமாகும். மும்மூர்த்திகளையும் தன்னிடத்தை கொண்டுள்ள இத்திருத்தலம் பல சிறப்பு பெயர்களையும் கொண்டுள்ளது. கடம்ப மரங்கள் அதிகம் இருந்தமையால் கடம்பனூர் என வழங்கப்பெற்றது. பிறகு அதுவே திருக்கரம்பனூர் என்றாயிற்று. ஸ்ரீ மகாவிஷ்ணு புருஷோத்தமன் என்ற திருநாமத்துடன் இங்கு எழுந்தருளியுள்ளதால் உத்தமர் கோவில் என புகழ்பெற்றது. சிவபெருமான் தன் கையில் திருவோடை ஏந்தி பிச்சை கேட்ட திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளமையால் பிட்சாடனர் கோவில் என்றாயிற்று. மும்மூர்த்திகளும் காட்சியளிக்கும் காரணத்தால் மும்மூர்த்தி கஷேத்திரம் எனவும் இது வழங்கப்படுகிறது. பல மன்னர்கள் இத்தலத்திற்கு கொடை அளித்ததாக இங்கு காணப்படும் குறிப்புகள் வெளியிடுகின்றன. இவர்களுள் சோழ மன்னன் கேசரி வர்மன் மற்றும் பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன் ஆகியோர் அடங்குவர். முற்காலத்தில் இத்திருத்தலம் கதவுகளே அற்றிருந்ததாகவும் அதனால் எந்நேரமும் இறைவனை வந்து வழிபட என்று இருந்தது எனவும் பெரியவாச்சான் பிள்ளையின் குறிப்பொன்று கூறுகிறது. இங்கு பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, சிவன் சன்னதி, பார்வதி சன்னதி, பிரம்மா சன்னதி மற்றும் சரஸ்வதி சன்னதி அடங்கியுள்ளது. இத்திருத்தலத்திற்கு பல வரலாறுகள் உள்ளன. ஆதி பிரம்ம புராணத்திலேயே இத்திருக்கோவில் பற்றி குறிப்பு காணலாம். தம்மிடம் மிகவும் பக்தி செலுத்தி வந்த பிரம்மாவை சோதிக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் கடம்ப மரமாக உருவெடுத்து இங்கு வந்ததாகவும் அவ்வுருவில் பிரம்மா அவரை அறிந்து கொண்டு தொடர்ந்து வழிபட்டமையால் மனம் மகிழ்ந்த விஷ்ணு அவருக்கு இங்கு தனி சன்னதி கொள்ளுமாறு கூறியுள்ளார். இந்தியாவில் மிகச் சில இடங்களிலேயே பிரம்மாவிற்கு தனி சன்னதி உள்ளது. இத்திருத்தலமும் அதில் ஒன்று. இக்கோவிலில் சிவன் பிட்சாடனராக உருக்கொண்டமைக்கு ஒரு வரலாறு உள்ளது. தன்னை போலவே பிரம்மாவிற்கும் 5 தலைகள் உள்ளதை சகிக்காத சிவபெருமான் பிரம்மாவினுடைய ஒரு தலையை மட்டும் கிள்ளி எறிந்ததாகவும் அதனால் பிரம்மஹத்தி தோஷம் வந்ததாகவும் சிவனின் கையில் இருந்த கபாலம் அவரது கையோடு ஒட்டி கொண்டதாக சிவன் கையில் ஒட்டி கொண்ட கபாலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியானவர் பிச்சையிட இச்சம்பவம் அனைத்தும் இங்கு நடந்ததால் அச்சாபமும் நீங்கியதாகவும் ஆகவே பிட்சாடனராக பரமசிவன் இங்கு காட்சியளிப்பதாகவும் கூறுவார். திருமங்கையாழ்வார், கதம்ப மகரிஷி, உபரிசிரசு, சனகர், சனந்தனர், சனத்குமாரர் முதலியவர்களுக்கு அருட்காட்சி தந்து அருளினார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய நாயன்மார்கள் இத்தலம் பற்றி பதிகம் பாடியுள்ளனர். இங்கு மூலவர் திருநாமம் புருஷோத்தமன், புஜங்கசயனம், கிழக்கே திருமுகமண்டலம். தாயார் பெயர் பூர்ணவல்லி, உற்சவர் புருஷோத்தமன். விமானம் உத்தியோக விமானம். தீர்த்தம் கதம்ப தீர்த்தம்.
சித்திரையில் தேர் திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தம். இத்திருத்தலத்தை பற்றி திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழியில் ஒரே ஒரு பாசுரம் மட்டும் பாடியுள்ளார். பேரானை குறுங்குடி எம்பெருமானை திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார் தின் கடலேழும் மலையேழ் இவ்வுலகேழும் உண்டு ஆறாதென்று இருந்தானை கண்டது தென் அரங்கத்தே என்று மிகவும் மனமுருகி பாடியுள்ளார். ஸ்ரீரங்கத்திற்கு மிகவும் அருகிலேயே இருப்பதால் இத்திருத்தலத்திற்கு வந்து அனைவரும் தங்கள் பிறவி பயனை அடைய வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ராம் ராம். ராதே கிருஷ்ணா.